பிரிவினை ஏற்படுறது யாரெல்லாம் பார்க்குறாங்க? அவங்க சீசர். அப்ப இந்த 33 அந்த ஊழியத்துல இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும் நிறைய விதமான சம்பாஷணைகள் நடந்துச்சு. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு? அவங்களுக்கு ஒரு பிரிவினை ஏற்படுது. அப்ப இந்த ரெண்டாவது பார்க்கும்போது ரெண்டாவது ஒரு பலன் கிடைக்கிறது, மூன்றாவது ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். அப்ப இதே இந்த சம்பவத்துல இந்த ராணிப்படை திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு நற்செய்தி என்னவென்று பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? ஊழியத்தை முடிச்சுட்டு போறாரு. அப்ப சீசர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் நடந்த ஒரு சம்பவம் இந்த ஒரு சம்பவங்கள். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில கற்றுக் கொடுத்த பாடங்கள் என்ன என்பதை நீங்கள் நாங்கள் பின்பற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்து சீசர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் என்ன என்பதை அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு ஏற்ற பாடமாக நீங்களும் அறிந்து கொள்ள போறோம். அப்ப இந்த 1ஆம் இந்த அதிகாரத்துல என்ன சொல்ல வராரு? இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது 1:9 அவர் போகிற பொழுது என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். என்ன 10ஆம் வருஷத்துல அவர் போகிற போது, அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? இந்த பூமியில ஊழியம் செய்தாரு. எத்தனை வருஷம் செய்தாரு? 33 வருஷம் ஊழியம் செய்தாரு. அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஏன் போனோம்? ஏன் போனோம்? ஏன் போனோம்? அவருடைய வேலை முடிஞ்சிருச்சு. பிதாவின் சித்தம் நிறைவேறிவிட்டது. அப்ப அனுப்புனவர் நானல்லவா? அப்ப இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வந்தாரு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கான்செப்ட்ல நீங்களும் நானும் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ஏன் செல்ல வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது அவர் கொடுக்கப்பட்ட ஊழியம் முடிஞ்சிருச்சு. சார் சொன்னாங்க, சில போதகர்கள் வருவாங்க போவாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து ஏன் வந்தாரு? ஏன் அவர் போகணும்? அப்ப பிதாவின் சித்தம் என்ன? அவருடைய ஊழிய கட்டளை என்ன? அப்ப யோவான் 14:3 சொல்றாருல்ல, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கும் இடத்திலே நீங்கள் இருக்கும்படிக்கு மறுபடியும் நான் உங்களிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அப்படின்னா ஏன் போனோம் அப்படின்னா, அவர் எதுக்கு போறாரு? அங்க ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ண போறாரு, ஒரு ஆயத்தம் பண்ண போறாரு. நான் வந்துட்டு இந்த வேலையை முடிச்சிட்டு நான் போயிட்டு ஒரு வேலை செய்ய போறேன். அவர் சொல்றாரு, மறுபடியும் நான் உங்களை இடத்தில் சேர்த்துக் கொள்வேன். 14:4 நான் போய் இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். அப்ப ஊழிய அழைப்பு என்பது ஆண்டவர் கொடுக்கப்பட்ட ஒரு மேலான ஒரு சாத்தியம். இந்த இயேசு கிறிஸ்து சீஷரோடு பழகி 33 வருஷங்களை அவர் எத்தனை காரியம் சொல்லி கொடுத்திருப்பாரு. ஊழிய அழைப்பு இயேசு கொடுக்கப்பட்ட இந்த நாட்கள் முடிந்தது. சீஷருக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் இந்த உலகம் முழுவதுமாய் இயேசுவை அன்பை சொல்லும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டார். பாருங்க, அங்க வாசிக்கும் போது பார்த்துக் கொண்டிருக்கையில் உபவாசம் அவைகளை சொன்ன பின்பு பார்த்துக் கொண்டிருக்கையில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இதுல என்ன ஒரு பாடம் இருக்கிறதுன்னு பார்க்கும்போது, அப்படியே ஊழியர்கள் கொண்டு செல்லும் போதும் அப்ப ஊழிய கட்டளை அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. யாரை பார்க்கறாங்க? இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி போறாரு? பேசிட்டே இருக்கிறாரு, ஒரு சம்பாஷணை நடக்குது. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? போறாரு. பார்த்துக் கொண்டிருக்கையில் சீஷர்களுக்கு என்ன ஏற்படுச்சு? ஏன் அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் ஏற்படுச்சு? இயேசு கிறிஸ்து கூட இருந்தார் பாத்தீங்களா? இப்ப பிரிஞ்சு போகும்போது அவருக்கு என்ன ஒரு ஃபீலிங் ஏற்பட்டிருக்கும்? சீஷர்களுக்கு என்னங்க, அவரு இயேசு சாமி மேல போறாரு, அவரோட பழகுனாங்க, மீன் பிடிச்சாங்க, ஊழியத்துக்கு போனாங்க, அற்புதம் பண்ணாங்க, எல்லாத்தையும் பார்த்தாங்க, சீஷர்கள் பார்த்தாங்க. இப்ப என்ன ஏற்படுது? அண்ணாந்து பாக்குறாங்க, ஐயோ நம்மகிட்ட இருந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? நம்மளோட்டு போயிட்டாரு அப்படின்னு ஒரு 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 பிரிவினைகள் இயேசு கிறிஸ்து நம்ம கலந்து சேர்ந்தாரே. அப்படின்னா யோசிப்பாங்க, அவர் நம்மளோடு சம்பாஷித்த சம்பரைகள், நம்மளோடு செய்த ஒரு அற்புதங்கள், அவர் கற்றுக் கொடுத்த ஒரு பாடங்கள், எத்தனையோ பாடம் பண்ணு பார்த்தீங்களா? அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் கடந்து போகும்போது இயேசு கிறிஸ்து போயிட்டாரு அப்படின்னா அண்ணாந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க, ஐயோ அவர் போயிட்டாரு, திரும்பி எப்போ வருவாரு அப்படின்னா அவருடைய வேலையை முடிந்தது. கற்றுக் கொடுத்த பாடங்கள் நிறைய காரியம் என்ன சொல்லிருப்பாரு? கண்டிப்பா சொல்லிருப்பாருல்ல, கண்டிப்பா சொல்லிருப்பாரு. சிலத்துல என்ன பண்ணிருப்பாரு? ஓமையா சொல்லிருப்பாரு, சிலத்துல கதையா சொல்லிருப்பாரு, ரொம்ப ஞானமா பேசிருப்பாரு. அப்ப அவர் கற்றுக் கொடுத்த பாடங்கள் என்ன? அப்ப அவர் வந்த வேலைகள், அப்ப ஒரு ஒரு ஊழியக்காரனுடைய ஒரு காரியம் என்ன? அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அப்ப இயேசு கிறிஸ்து
என்ன ஒரு காரியம் செய்தாரு, அப்ப போதகர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவருடைய பேச்சுன்னு சரி, என்ன ஒரு காரியம் என்ன சொல்லி அறிந்து இந்த பூமியிலே வாழும்போது ஆண்டவர் இதுக்கு தான் ஒரு திருச்சபையை இப்படி கொடுத்தார். ஒரு சில வேளை இயேசு கிறிஸ்து கண்டித்து நிறைய உணர்த்துகிறார், கண்டிப்பா உணர்த்துகிறார். சரிங்களா? அப்ப கண்டிப்பு உணர்த்தும் போது ஒருவேளை என்ன இப்படி அவர் பேசுறாரு இருக்கலாம். அப்ப நான் எப்படி இருக்கணும்? அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, அங்கே ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக அங்கே சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த பூமியிலே ஒரு திருச்சபை ஏற்படுத்த ஒரு காரியம் என்னன்னு பார்க்கும்போது அவர் அனுப்பப்பட்டு இந்த சுவிசேஷம் பரவ வேண்டும். இயேசு கிறிஸ்துவிய போதனால் அநேக ஈர்க்கப்பட்டிருப்பாங்க. அந்த ஒரு பிரிவினை தான் என்ன பார்க்கறாங்க, அப்படியே அண்ணாந்து பார்க்கறாங்க, ஐயோ அவர் போயிட்டாரே. அப்ப மனசுல ஏற்பட்ட சஞ்சலங்கள், மனசுல ஏற்பட்ட கஷ்டங்கள், அப்ப இந்த பிரிவினை தான் அண்ணாந்து பார்க்கறாங்க. இயேசு கிறிஸ்துவாக அந்த பிரிவினையை அவங்களால என்ன பண்ணாங்க, பொறுத்துக்க முடியல. இப்ப அப்படியே போனாங்க. அவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, இந்த அப்பம் இருக்கு, 2 மீன் தான் இருக்கு, பசி எடுத்துச்சு, நம்மளாம் என்ன பண்ணிருப்போம்? அப்ப என்ன பண்ணிருப்பாங்க, ஐயோ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு, அற்புதம் பண்ணிருப்பாரு. அப்ப சாப்பாட்டுக்கு எதுக்குமே கவலை இல்லை, இயேசு கிறிஸ்து அங்க தண்ணி கேட்டவங்க செஞ்சிருப்பாரு, இப்படிலாம் செஞ்சு கொடுத்தாரு. அப்ப அந்த சிசுவரோடு அற்புதத்தையும் அதிசயத்தையும் எல்லாத்தையும் பார்த்தாங்க. அவர் இல்லையே அப்படின்னா, அவர் இல்லைன்னா என்னத்தை கத்து கொடுத்துக்கிறாரு, என்ன கத்து கொடுத்துக்கிறாரு? முடிக்கிறீங்க அவர் மாதிரியே செய்யலாம்ல. சரிங்களா? நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் செய்வீர்கள். அப்ப இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் என்ன, ஸ்ரீசலுக்கு பிரிவினை இருந்துச்சு. அவர் வந்தாரு, சரிங்களா, எங்களால முடியல அப்படின்னு போனாங்க, நீங்க உபவாசத்துல ஜெபம் பண்ணுங்க. அப்ப 33 வருஷம் வாழ்ந்தாரு. அவர் கற்றுக் கொடுத்த பாடம், அவர் செய்யற மாதிரி நீங்களும் மருத்துவரை எழுப்ப முடியும், அவர் மாதிரி வளமையான காரியம் செய்ய முடியும். அப்ப இந்த திருச்சபையில கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்ன, எத்தனை நாட்கள் நாம் இருந்தோம் இல்ல, எத்தனை மணித்துளிகள் நாம் கற்றுக்கொண்டோம். அற்புதமான ஒரு பாடத்தை இதுல நான் கற்றுக்கொள்கிறோம். ஒருவரை இன்னைக்கு எனக்கு ஒரு கடைசி நாளாக இருந்தாலும் சரி, நான் கடந்து போகலாம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, சீஷரை விட்டு கடந்து போனாரு. அவர் கற்றுக் கொடுத்த பாடங்களை நீங்க நானும் பின்பற்ற வேண்டும். எப்படி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரு? ஒரு மேகம் என்ன பண்ணிச்சு, எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. இதுல ஒரு அற்புதமான ஒரு திருக்க விசனம், சரிங்களா? கடைசி நாட்கள்ல இப்படி உபத்திரம் வரும்போது, இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது பைபிள் வாசிக்கிறோம், அம்மையார் சொல்றாங்க, ஒரு மேகம் நான் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இதே சூழ்நிலையை இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நீங்க நானும் உபத்திரத்தை மத்தியிலும் கஷ்டத்தை மத்தியிலும் போகும்போது, இங்க இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் ஒரு உதாரணமா வச்சிருக்கிறார். நீங்களும் இதே அனுபவத்துக்குள்ள வருவீங்க. இதே ஒரு பிரிவினைக்கு வரும்போது ஒரு மேகம் எடுத்துக்கொள்ளப்படும். இயேசு கிறிஸ்துடைய என்ன வருகை முடிஞ்சிருச்சு, எதை வருகை முடிஞ்சிருச்சு? முதல் வருகை வந்தாரு, சுவிசேஷம் பண்ணாரு, இது முடிஞ்சிருச்சு. இது வந்து ஒரு திருக்கதர்சனம். அப்ப நாமும் எப்படி நடக்க வேண்டும்? அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு தேவகுமாரனா இருந்தாரு அப்படின்னா, நாம் விசுவாசிகளா இருக்கிறோம். நமக்கு போதித்த என்ன, நாம் கைக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன என்பதை கண்டு செயல்படுகிறோம். ஒரு மேகம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதே சம்பவத்தை கடைசி நாட்களே நீங்கள் நான்மாக பரலோகத்துக்கு போகும்போது, உபத்திரம் வரும்போது ஒரு உள்ளங்கையான ஒரு மேகம் வந்து நாம் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த காரியத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. ஒவ்வொன்றையும் தெளிவா நான் கடந்து போறேன், இதெல்லாம் நீங்க சந்திக்க வேண்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலை வரும், கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு, அற்புதம் நடந்துச்சு, அதிசயம் நடந்துச்சு, எல்லாம் காரியம் பண்ணாரு, எல்லாம் தெரியுதான். ஆனால் அவரோடு கூட படித்த அனுபவங்கள் என்ன, கற்றுக்கொண்ட ஒரு பாடங்கள் என்ன, அதை வைத்துதான் நீங்கள் நானும் அப்படியே பரலோகத்துக்கு போக வேண்டும். அந்த முடிவு, இந்த சைட்டு முடியும் போது ரொம்ப அற்புதமா இருக்கும். அப்ப வேதத்தின் அடிப்படையாக சொன்ன ஒரு காரியம் என்ன செய்ய நான் படிக்கிறேன்னு பார்க்கும்போது, அவர் எதற்காக அழைத்தாரு, எடுத்த முயற்சி என்ன, அதுக்கு முந்தைய வசனம் வாசிக்கும் போது ஒரு பிராமிஸ் பண்ணி போகிறார். எல்லாம் பார்க்கிறாங்க பார்த்தீங்களா? ஒருவேளை உங்களுடைய மனதில் ஒருவேளை பாரங்கள் கஷ்டங்கள் இருக்குமானால், நான் மாத்திரமல்ல எத்தனையோ போர்கள் கடந்து போகும் போதும் ஒருவேளை மனதில் கஷ்டம் வரலாம். ஆனா அப்பொழுது இயேசு கிறிஸ்து சீஷரோட கடந்து போகும்போது ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். 1:8 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும், இன்னொரு பேர் சேர்த்துக்கலாமா? நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் முழுவதும் சமாரியாவிலும்
அங்க ஒரு ஊர் பேரை சேர்த்துக்கலாமா? ராணிப்பேட்டையிலும் ஓசூர் வந்துருக்காங்க, ஓசூரிலும். அப்ப பூமியின் கடைசி பரியந்தம் எப்படி இருக்கணுமா? சாட்சியா இருக்கும். அப்ப ஏன் ஒரு திருச்சபை, ஏன் ஒரு ஊழியம், ஏன் ஒரு போதகர், ஏன் இயேசு கிறிஸ்து சீஷர்கள் எதற்கு அப்படின்னா ஒரு கட்டளை கொடுத்து போறாரு. இதான் ஒரு சிஸ்டமேட்டிக் திருச்சபை தான் இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை. அப்ப என்ன ஒரு காரியத்தை கத்துக்கொண்டாரு? ஆண்டவரே எனக்கு பலன் இல்ல, நமக்கு தெரியும். என்ன சொல்றாரு? நீங்கள் பலன் அடைந்து என்ன ஒரு கட்டளை, என்ன ஒரு வே, இந்த திருச்சபையை கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் முடிவதிலும் சமாரியாவிலும் என்ன செய்யணும்? ராணிப்பேட்டையிலும் என்ன செய்யணுங்க? சாட்சியா இருக்கணும். அப்ப கற்றுக்கொண்ட ஒரு பாடங்கள் என்ன? ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அப்ப என்ன செய்யணும்? எப்படி இருக்குமா? சாட்சியாக இருப்பீர்கள். அப்ப சீஷர்கள் கட்டுப்பட்ட ஒரு பாடம். நீங்க யூதாவிலும் எங்க போங்க, இயேசு கிறிஸ்து நாமம், இவங்க சீஷர்கள், இவங்க செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்று சொல்லி சாட்சியா இருந்தார்கள். சாட்சியா இருக்க வேண்டும். எப்படி இருக்கணுமா சிஸ்டர்? சாட்சியா இருக்கணும். அதான் ஒரு பெரிய ஒரு காரியம். எங்க போனாலும் ஒரு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் பிள்ளைங்க ஒரு உயர்வான இருக்கிறாங்க அப்படின்னா அதான் சாட்சி. இன்னைக்கு ஓய்நாள் பாடத்தை படிச்சு பாத்தீங்கன்னா என்னத்தை ஒரு கற்றுக்கொண்டோம், என்ன ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டோம்? நான் சாட்சியா இருப்பேன், என் சாட்சியை எப்படியும் வளர்ப்பேன், இந்த திருச்சபையில ஆண்டுக்கு நான் சாட்சியா இருப்பேன். சாட்சியா இருக்க வேண்டுங்க. அவர் சொன்ன போதனை தான் சாட்சியாக வாழ வேண்டும். மற்றவர்கள் நம்மை பார்க்கலாம். நம்ம அடுத்த வாழ்க்கையில நாம் காணிக்கை கொடுப்பது மாத்திரமல்ல, ஆலை வருவது மாத்திரமல்ல, நாம் எப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். சீசருக்கு ஃபீலிங் வந்துச்சு, அண்ணாங்க பார்க்கறாங்க, ஐயோ நம்மகிட்ட கடந்து போனாலும் அந்த கட்டுப்படுத்த ஒரு பாடங்கள், அந்த இந்த திருச்சபை கொடுத்த எனக்கு டாக்டரிங், இந்த திருச்சபை கொடுத்த ஒரு சத்தியம், இந்த திருச்சபை கொடுத்த ஒரு சொத்து. அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? விசேஷமா வாலிப பெண்கள், வாலிப விசுவாச பிள்ளைகள் எப்படி இருக்கிறோம்? நான் சாட்சியாக வாழ்கிறேன், ஆண்டுக்கு நான் பயந்து வாழ்றேன், பூமியும் கடைசி வரையும் நான் பூமியில் வாழ வரைக்கும் சாட்சியா இருக்கணும். அப்ப எனது ஆண்டவர் சொன்னாரு, எனது பிரதிபலனாக நீங்க இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இரண்டாவதாக அப்போஸ்தலர் 1:10 வாசிங்களா? அவர் போகிறபோது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவருக்கு நின்று. யார் அது? யாரு? 2 ஏஞ்சல்ஸ். என்ன பண்றாங்க? அவர் போயிட்டாரு. யார் ஒன்று பேருக்கிறாங்க? ஆண்டவர் 2 பேரு ஏஞ்சல்ஸ் என்ன பண்றாங்க? இந்த 30 தேவதூதர்கள் பேசுறாங்க. ஊழியப்படுத்தி போகும்போது சீஷர்கள் அண்ணாந்து பார்த்து ஒரே சோகமா இருக்கும் போது என்ன பண்றாங்க? யார் பேசுறா? ஏஞ்சல்ஸ். உங்களுக்கு இருக்கிறாங்களே? உங்களுக்கும் எனக்கும் ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. அவங்க பாக்குறாங்க. நிச்சயமாகவே தேவதூதர்கள் என்ன பண்றாங்க? டைரக்டா பேசுறாங்க. என்ன பேசுறா பாருங்க. நம்ம கலங்கி இருக்கும் போது அப்ப அண்ணாந்து பார்த்து போகிறீர்கள், உங்களிடத்தில் பிரியமான காணப்படுகிறது. அப்ப நம்மளை திடப்படுத்தும்படியாக, ஆறுதல் படுத்தும்படியாக தேவதூதர்கள் என்ன பண்ணாங்க? துரிதப்படுத்துறாங்க. உங்களிடத்தில் என்ன பண்ணாங்க? அண்ணாந்து பார்க்கும் போது இடத்துல இருந்து பேசுறாங்க. சில பேர் என்ன செய்யறாங்க? ஆண்டவர் அந்த தேவதூதர் என்ன பண்றாங்க? துரிதப்படுத்துறாங்க. நீங்க அதையே பார்த்துட்டு இருக்கிறீங்க, அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க. என்ன சொல்றாங்க? உங்களிடத்துல எடுத்து போனார் பாத்தீங்களா? என்ன பண்ணாரு அவரு? இந்த இயேசுவானவர் எப்படி உங்களுடைய கண்களுக்கு முன்பாக போனாரோ அப்படியே வருவாரு. ஐயோ இயேசு கிறிஸ்து போயிட்டாரே சொல்லி பாக்குறோம். சில நேரத்துல என்ன பண்றோம்? போதவரோடு பழகி இருப்போம். எனக்கும் விசுவாசியா இருந்த போது எனக்கும் இப்படிப்பட்ட சூழல் இருந்துச்சு. ஒரு போதகர், நான் நேசித்த ஒரு போதகர் பாஸ்டர் ஜான் மில்கி, அவங்க கடந்து இங்கேருந்து வியாசர்பாடி ஒரு ஊருக்கு போனாங்க. ஐயா அவர் போயிட்டாருன்னு சொல்லிட்டு நானும் வியாசர்பாடி போக முடியுமா? சரிங்களா? அப்ப அவர் தான் என்ன வாங்கியிருக்கிறாரு சரிங்களா? அந்த ஒரு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் வேணும்னா ஒரு பாஸ்டர் ஆகியிருக்கிறார். அப்ப இன்னைக்கு ஒருவேளை அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எங்க போனோமோ அப்படின்னாதபடி போதனை மேல் ஈர்க்கப்படக்கூடாது, அந்த போதனையில ஈர்க்கப்பட வேண்டும். போதனை என்ன என்று சொல்லி ஒரு நமக்கு துக்கமா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம். ஆனால் போதனிடத்தில் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்ன, கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்பதை நீங்கள் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும்.
தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, அப்படினால் இந்த மூன்றாவது காரியத்தை நான் சொல்லி முடிக்கின்றேன். இயேசுவானவர் எப்படி சென்றாரோ அப்படியே வருவார். ஒருவேளை அவர் போனவர் திரும்பி எப்படி வருவார்னா, இதுல ஒரு 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 டாக்டரிங்க ஒரு சத்தியத்தை அங்க ஏஞ்சல்ஸ் தூதர்கள் சொல்றாங்க. உங்களிடத்திலிருந்து எப்படி போனாரோ, எப்படி போனாருங்க? யாரெல்லாம் பார்த்தாரு? சீசர்கள் பார்த்தாங்க. அப்ப எல்லாரும் பார்த்தாங்கல்ல. அப்ப இன்னைக்கு உலகம் இயேசு கிறிஸ்து ரகசியமா வருவாரு அப்படி சொல்லுது. ஆனா ஏஞ்சல்ஸ் சொல்றாங்க, நீங்க பார்த்துக்கிட்டு எப்படியே நீங்க எங்கெல்லாம் நீங்க பார்த்தீங்கல்ல, அவர் எப்படி போனாரோ அப்படியே வருவாரு. வெளிப்படுத்தல் 1:7 வாசிக்கிறோம், கண்கள் யாவும் அவரை காணோம். இயேசு கிறிஸ்துவிய ஊழியம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இல்ல, அவர் இதுவும் ஒரு தீர்க்க தரிசனம். அவர் எப்படி போனாரோ, நீங்க எல்லாம் பார்க்கும்படியாக போனாரோ, நம்ம இடத்துல எப்படி சென்றாரோ, மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அந்த மேசுவானவர் எப்படி சென்றாரோ, வானத்திலிருந்து சென்றாரோ அப்படியே வருவார். அப்படியே நீங்கள் நான் என்ன பண்ணுவோம்? எப்படி போவோம்? ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவோட தெசலோனிக்கேல வாசிக்கிறோம், அவரோட கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த ஒரு சத்தியத்தை, இந்த அவர் போற இந்த பரலோகத்துக்கு போக இந்த அந்த காலத்துல கூட அவர் செகண்ட் கமிங் சத்தியத்தை சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் கற்றுக்கொண்ட பாடத்தை நீங்க சமாரியில நீங்க சாட்சியா இருக்கணும் அப்படின்னா, ஒரு பிரிவினைகள் வரும்போது ஆண்டவர் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், அவர் மேல் நம்பிக்கை வைத்து என்ன கற்றுக்கொண்ட ஒரு பாடங்கள் என்ன அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஒருவேளை மலிச்சு ஒருவேளை போயிச்சிடலாம், இல்ல ஒருவேளை மருவமாக்கப்பட்டு போகலாம். இந்த பிரிவினை எதற்கு என்று பார்க்கும்போது, இந்த டைம் பீரியட்ல போயிருக்காரு பார்த்தீங்களா, இந்த டைம் பீரியட்ல திருப்பி வருவார் இல்ல, திருப்பி வருவா வரமாட்டாரா? என்ன சொல்லிட்டு போனாரு? என்ன சொல்லிட்டு போனாரு? சாட்சியா இருங்கள், சாட்சியா இருங்கள். இந்த ராணிப்படி திருச்சபையில் எப்படி இருக்கணும்? சாட்சியா இருங்கள். என்ன பண்ணாரு? நான் வந்து மறுபடியும் உங்களை இடத்தில், இப்ப எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம், நான் எப்படி இருக்கிறேன் என்று பார்க்கும்போது நான் சாட்சியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்படிதான் வந்து எனக்கு கூட்டு போவார். இப்ப நான் படித்த பாடங்கள், கேட்ட சத்தியங்கள், சிஷ்யருக்கு போதித்த போதனைகள் என்று பார்க்கும்போது நீங்க சாட்சியா இருக்கணும். எப்படி போன்றாரோ அப்படியே வருவார். ஏஞ்சல்ஸ் அங்க பேசுறாங்க. யாருக்கு? தூதர்கள் அந்த சீஷர்களுக்கு அங்க சத்தியம் சொல்றாங்க. உங்களிடத்துல போனார்ல, அவர் அப்படியே திருப்பி வருவார். கற்றுக்கொண்ட ஒரு பாடங்கள் என்ன, எப்படி நாம் பரலோகத்தை செல்ல வேண்டும் என்பதை அறிந்து சொல்ல வேண்டும். ராணிப்படை திருச்சபடியை மக்களுக்கு ஆண்டு சொல்லக்கூடிய ஒரு காரியம், நான் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது, நான் போதகரை பின்பற்றக்கூடாது, போதகர் போதித்த போதனையும் பின்பற்ற வேண்டும் என்றால், இந்த பூமிக்குரிய ஒளியை முடிந்து அவர் பரலோகம் சென்றார். இருந்து போய் என்ன பண்ணாரு? நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஊழியத்தையும் செய்து கொடுக்கிறார். உங்களிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த இயேசுவானவர் மீண்டுமாய் பரலோகத்துக்கு வருவார். உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இது இந்த சமூகம் என்ன தெரியுங்களா? இது இயேசு கிறிஸ்துக்கு செய்த ஒரு பேரல. அப்படியே இயேசு கிறிஸ்து விசுவாசிகளோடு இருந்து சீஷரோடு ஏஞ்சல்ஸ் என்ன பண்றாங்க? அவங்கள வழி நடத்துறாங்க. ஏஞ்சல்ஸ் அவங்க வழி நடத்தி அனுப்புறாங்க. அங்க சீஷர்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தி கொடுத்தாங்க. உங்களிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த இயேசுவானவர் எப்படி சென்றாரோ அப்படியே வருவார். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவார். ராணிப்படை திருச்சபையை பார்ப்பார். இதுவரை சற்றி கொடுத்த ஆண்டவர் எத்தனையோ ஊழியக்காரர்கள் அனுப்பி அவர் கற்றுக் கொடுத்த ஒரு பாடங்கள் என்ன ஒரு பாடத்தை கற்றுக் கொடுங்கள். நாம் இந்த திருச்சபையிலே குடும்பத்திலே விசுவாசியாக நாம் சாட்சியாக இருக்கிறோமா என்பதை ஆண்டவர் பார்ப்பார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சாட்சியா இருக்கிறது. எத்தனையோ சத்தியங்களை நாம் கேட்டிருப்போம், எத்தனையோ ஓய்வு பணிகளை கேட்டிருப்போம். ஆனால் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? என்னுடைய விசுவாச பிள்ளைகளாக கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்ன என்று பார்க்கும்போது நீங்களும் நானும் சாட்சியாக இருப்போம். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போய்கிறார். ஏஞ்சல்ஸ் ஒரு காரியம் சொன்னாங்க, எப்படி சென்றாரோ அப்படியே வருவார். உங்களை என்னை வீட்டு செல்ல ஆயத்தமாக இருக்கிறார். அதுக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் வாழுங்கள். நிச்சயமாக இயேசு கிறிஸ்து வரும்போது ஒரே இடமாக ஒன்று சேர்ந்து அந்த பரலோகத்தில் நம்ம பார்ப்போம். அங்கே பிரிவினை இல்லாதபடி விசுவாச குடும்பமாக சேர்ந்து ஒரே குடும்பமாக அவருக்கு நன்கு முன்பாக நாம் காணுவோம். அந்த சந்தோஷத்தின் நாளுக்காக காத்திருங்கள். என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, ஆண்டவருக்கு நீங்கள் சாட்சியாக வாருங்கள். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் பேசிவிடலாம்.